Hi friends, welcome to Mira's kitchen. இப்போ நம்ம இன்னைக்கு கிச்சனில் பொட்டேட்டோ பிரிஞ்சாலும் வச்சு ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு பரோட்டாக்கு அப்பத்துக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் செய்கிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒன்று நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும். இந்த சிம்பிளான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, ரொம்ப சின்ன சின்ன பீஸும் வேண்டாம், ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம். இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 50% வேகிற மாதிரி விடுங்க. கொஞ்சம் 50% வெந்த பிறகு நம்ம தண்ணியிலேருந்து அதை மாற்றி எடுத்துடலாம். உப்பு மாத்திரம் தான் ஆட் பண்ணிக்கிறேன், மஞ்சள் பொடி ஒன்றும் நான் ஆட் பண்ணிட்டுல. இப்போ எல்லாம் நான் மாற்றிட்டேன். இப்போ அடுத்தது நமக்கு ஒரு பேன் எடுக்கலாம். பேன் எடுத்துகிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்க அதை போட்டு கொஞ்சம் லேசாக ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். ஃபுல்லாக வறுத்து எடுக்க வேண்டாம், ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். அது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம வேறு ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டு நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பெரிய வெங்காயம் பார்த்து. அதை நீங்கள் இது கூட நல்லா வழட்டிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு உப்பும் போட்டு நல்லா வதக்குங்க. அதை ஒரே ஒரு ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது மட்டன் மாதிரி இல்லைல்ல, உருளைக்கிழங்கு தானே, அதனால் கொஞ்சம் ஒரே ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வேகிற வரைக்கும் அதை மூடி போட்டு வைங்க. இப்போ உருளைக்கிழங்கு பார்க்கலாம் பாருங்க, கொஞ்சம் கலர்லாம் மாறி வந்திருக்குது. ஃபுல்லாக வேகலை, கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. அது நம்ம கத்திரிக்காய், இப்போ 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸ் ஆகிட்டு அது கூட ஆட் பண்ணி அது இது மாதிரி லேசாக வதக்கிக்குங்க. ஒரு பக்கம் அதை வதங்கிட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம தக்காளிலாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி நல்லா ஆல்மோஸ்ட் நல்லா வெந்திருக்குது. அது கூட கொஞ்சம் சிக்கன் மசாலா, சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் ட்ரையாக, அது கொஞ்சம் இது குழம்பு மாதிரி வேணும்ல சப்பாத்திக்கெல்லாம், அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்த அந்த கறியை இது கூட உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயெலாம் ஆல்மோஸ்ட் வெந்திருக்குது. அப்போ அது கூட ஆட் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் 1 கப்பு தண்ணி ஊற்றி அதை மூடி வைங்க. நல்லா வேகட்டும். இந்த கத்திரிக்காயில் உருளைக்கிழங்கெல்லாம் மசாலா பிடிக்கணும். அப்போ அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை மூடி வைங்க. நல்லா வேகட்டும். இந்த சமயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வாசத்துக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதை மூடி வைங்க. இப்போ நல்லா பிளெண்ட் ஆயாச்சு. எல்லா மசாலாலாம் நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் வெந்து அதுக்கு நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்குங்க. இது ஆப்ஷனல் தான். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வாசம் கிடைக்கும். அது ஆப்ஷனல் இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி வேண்டாம், போட்டால் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம சூடோடு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சப்பாத்திக்கு பரோட்டாக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன். until take care, bye friends, thanks for watching.